கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவைப் போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமைப் போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இதே வார்த்தையை ஆங்கிலத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹவ் கேன் ஐ கிவ் அப் ஆன் யூ நவ் எப்ராயிம்? ஹவ் கேன் ஐ லெட் யூ கோ இஸ்ரேல்? ஹவ் குட் ஐ எவர் டேன் யூ ஓவர் டு பி டிஸ்ட்ராய்ட் லைக் அத்மா? ஐ டிவஸ்டேட் யூ லைக் ஜெபோலிம். மை ஹார்ட் இஸ் டெண்டர் விதின் மீ அண்ட் ஐ am moved பை கம்பேஷன் அண்ட் பிட்டி. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்ற விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு அவர் உங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க தான் அவருக்கு எப்பிராயீம். அவர் உங்கள பார்த்து சொல்றாரு, எப்பிராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? ஒருவேள உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நீங்க எல்லாராலும் கைவிடப்பட்டதைப் போல, புறக்கணிக்கப்பட்டதைப் போல, ஒருவேள சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்க குழம்பி போய் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எந்த சூழ்நிலைக்கும் அவர் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அப்போ சொல்லுகிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில இந்த சந்தேகங்களுக்கு பதில் இருக்கிறது. சொல்லுகிறவர் தான் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கும் வாழ்க்கையில நீங்க போகிற பாதையில எல்லாம் எதிர்மறையாய் இருந்தா கூட அவர் சொல்றாரு, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? அன்றைக்கு யோசேப்புக்கு எல்லாமே அவன் கண்ட தரிசனம் ஒன்று, அவன் வாழ்க்கையில நடந்தது எல்லாம் வேறா இருந்தது. அந்த நேரத்திலயும் நிச்சயம் ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டிருக்க கூடும். நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டிருந்திருப்பார்ன்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவன் கூட இருக்கிறத அவன் உணர்ந்திருந்தபடியினால, அவன் துணிகரமான பாவத்திற்கும் இடம் கொடுக்கல. எந்த விதத்திலயும் அவனுக்கு ஒரு எந்த இடத்துலயும் அங்க எல்லா இடங்களையும் அவனுக்கு தேவ தயவு, மனிதர்களுடைய தயவு இருந்தத நம்ம பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் வெற்றி பெற்று அங்கே மிகப்பெரிய தேசத்துக்கு அதிகாரியாய் அவன் மாற்றப்பட்டிருக்கிறானானால், அப்போ நிச்சயமா ஆண்டவர் இப்படி அவனோடு கூட இடைப்பட்டிருப்பார்ன்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படித்தான் வாழ்க்கையில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அந்த சோர்வின் காலங்கள்ல நிச்சயம் ஆண்டவர் இடைப்படுகிறார். எலியா அன்றைக்கு சூறைச் செடியின் கீழ படுத்து, "போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்னு" சொல்றப்போ, அவன் அவன் சொன்னதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. மாறா அந்த இடத்துல ஆண்டவர் இடைப்படுகிறார். "நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு" சொல்லி அங்க தன்னுடைய தூதனை அனுப்பி அங்கே அவனோடு கூட இடைப்படுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்கள பார்த்தும் ஆண்டவர் அதே வார்த்தைய தான் சொல்றாரு. நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இது இல்ல உங்க முடிவு. இந்த முடிவுல தான். இது ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சத போல தெரியல. ஆனா இனிதான் உங்க வாழ்க்கையின் ஆரம்பமே இருக்குது. அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, எரேமியா 31:3 சொல்லுகிறது, "பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன்." அப்போ அவருடைய காருண்யத்தினால் இன்றைக்கு அவர் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறாராம். அப்போ அவ்ளோ பெரிய அன்பு, உங்களை இழுத்துக் கொள்ளுகிற அன்பு தான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு உங்க மேல இருக்கும்போது, எந்த சூழ்நிலைகளும் உங்கள கைவிடப்பட்டதைப் போல அந்த சூழ்நிலைகள் நிச்சயம் உங்கள மேற்கொள்ளாது. அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 49, 14, 15, 16 கூட அததான் சொல்லுது. "சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது." அப்போ நீங்க ஒருவேளை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கலாம், "ஆண்டவரே என்னைய கைவிட்டுட்டாரே, மனுஷங்க தான் இப்படி, சூழ்நிலைகள் தான் இப்படி, இந்த ஆண்டவரே என்னைய கைவிட்டுட்டாரே" அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "நீ அப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா மகனே, மகளே. கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு நீ சொல்லிட்டு இருக்கிறியா? இல்ல. தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் ஒரு தாய் இருப்பாளா? அப்படிப்பட்ட தாயே தன் பிள்ளைய மறந்து போனா கூட,
நான் உன்னைய மறக்க மாட்டேன்னு சொல்லி, இன்றைக்கு உங்க மேல நினைவா இருக்கிற அந்த நல்ல நேசர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்களை அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்க்கிறோம். அவர் செதுக்கி வைத்திருக்கிறாராம். ஏன் அப்டின்னா, உங்களை எப்போதும் அவர் கண்முன் பார்க்கும்படியா, உங்கள உள்ளங்கைகள் அவர் என்ன செய்திருக்கிறாராம்? வரைந்திருக்கிறாராம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும்போது, இந்த சூழ்நிலை நிச்சயமாய் உங்க மேற்கொள்ள முடியாது. நிச்சயமா இந்த சூழ்நிலைய தாண்டுவீங்க. நீங்க பெரிய காரியங்கள நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்களுக்கு நீங்க கண்ட தரிசனங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக உங்க வாழ்க்கையில செயல்படுகிறார். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பிரத்யட்சமாக இடைப்படுகிறார். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என்னால எப்படி கைவிட முடியும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இப்படி ஒரு நல்ல அப்பா எங்க கூட இருக்கிறீங்கப்பா. எங்கள ஒரு நாளும் நீங்க கைவிட மாட்டீங்க. எங்கள ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டீங்கப்பா. யாரு கைகள்லயும் நீங்க எங்கள ஒப்புக்கொடுக்க விட மாட்டீங்கப்பா. ஏன்னா அநாதி சிநேகத்தினால் எங்களை நேசித்திருக்கிறீங்கப்பா. காருண்யத்தினால், உம்முடைய அன்பினால் எங்களை இழுத்துக் கொண்டிருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறவாத நேசர் நீர் இருக்கபோதும், நாங்கள் எதைக் குறித்தும் கலங்க தேவையில்லை தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.